வெல்கம் டு Optooz எஜுகேஷன். ஸோ நம்ம பைத்தான் லேர்னிங் டியூட்டோரியலில் இப்போ பார்க்க போகிற டைட்டில் வந்து பைத்தான் சின்டாக்ஸ். நான் வந்து W3 ஸ்கூல்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு பைத்தான் போயிடுறேன். ஸோ இங்கே வந்து பைத்தானோட சின்டாக்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பைத்தான் சின்டாக்ஸ். ஆஸ் வி லேர்ன் இன் த ப்ரீவியஸ் பேஜ், பைத்தான் சின்டாக்ஸ் கேன் பி எக்ஸிக்யூட்டட் பை ரைட்டிங் டைரக்ட்லி இன் த கமாண்ட் லைன். ஸோ ப்ரீவியஸ் பேஜில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நான் இதை வந்து எப்படி நம்ம கமாண்ட் லைனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ அதுக்காக நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச்சில் சிஎம்டி டைப் பண்ணோன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதை ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைத்தான் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் பைத்தான் டைப் பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து பைத்தானோட கமாண்ட்ஸ் எல்லாமே சின்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுறேன், டபுள் கோட்ஸில் வெல்கம் டு Optooz வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறேன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்டர் பண்ணோன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம லேர்ன் பண்ணணும். இப்போ வந்து க்ரோம் போயிடலாம். ஸோ நம்ம இது மாதிரியும் நம்ம வந்து பைத்தானோட சின்டாக்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் by creating a Python file over the server using the .py extension and running it in the command line. ஸோ நம்ம வந்து ஒரு .py ஃபைலில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கமாண்ட் லைனில் ரன் பண்ணலாம். ஸோ நான் வந்து எப்படி ஒரு .py ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே டுட்டோரியல்ஸ் போயிட்டு Ctrl Shift N இருக்கட்டும், Ctrl Shift X7. நம்ம இப்போ பார்க்குறது பைத்தானோட சின்டாக்ஸ் இல்லையா? சின்டாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த சின்டாக்ஸ் போட்டுட்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து விசுவல் ஸ்டுடியோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். வியூஸில் ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அன்டைட்டில் ஃபைல் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபைலை வந்து என்னோடய ஃபோல்டர் லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபைல் நேம் வந்து வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்றேன். நம்ம வந்து பைத்தான் ஃபைலை எப்பயுமே சேவ் பண்ணும்போது .py அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அது வந்து பைத்தான் ஃபைல் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் வரும். சேவ் கொடுத்துட்றேன். இப்போ ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் இல்லையா? ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதையே வந்து நான் இந்த ஃபைலில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபைலில் வச்சுட்டு நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் அகைன் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பைத்தானை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம குவிட் பண்ணணும். குவிட்டு கொடுங்க. ஸோ குவிட்டுக்கு வந்து குவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். குவிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபைல் வந்து எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா ட்ரைவில் நம்ம Optooz எஜுகேஷன் தமிழ் பைத்தான் டியூட்டோரியல்ஸில் அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ட்ரைவுக்கு சேஞ்ச் ஆகணும்.
அதுக்கு வந்து கேபிட்டல் இ போட்டுட்டு கோலன் கொடுத்து என்டர் அடித்தோன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ சிடி கொடுத்துட்டு ஆப்டூஸ் எஜுகேஷன் தமிழ் இல்லையா. அடுத்தது நான் விண்டோஸுங்கிறதுனால பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பைத்தான் டுட்டோரியல்ஸ். பைத்தான் டுட்டோரியல்ஸ் அகைன் பேக் ஸ்லாஷ் கொடுக்குறேன். பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஹேஷ் 7 4 5 6 7 ஓகேவா, பைத்தான் சின்டாக்ஸ். ஸோ இப்போ நான் வந்து என்டர் கொடுத்தேன்னா அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஓகேவா. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நம்மளோட ஃபைல் இருக்குது. டிஐஆர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும், welcome.py. இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். அது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா பைத்தான் கொடுத்துட்டு welcome.py கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஸோ இப்போ நம்ம அதில் கொடுத்துருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இங்கே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பைத்தான் ஃபைலை வந்து கமாண்ட் லைனில் ரன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்க்கலாம், Python indentation. So indentation refers to the space that at the beginning of code line. ஸோ பைத்தானுக்கு வந்து எந்த ஒரு கேர்லி பிரேசஸை வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பைத்தான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸையும் இண்டென்டேஷனையும் வச்சு தான் வந்து ஒரு லைன் ஆஃப் கோட் வந்து முடியுதா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அதனால் பைத்தான் கோடில் இண்டென்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இண்டென்டேஷனை எப்பயுமே ப்ராப்பராக பார்த்துக்குங்க. Where in other programming language, indentation in the code is for readability only, the indentation in Python is very important. Okay, Python uses indentation to indicate a block of code. So வந்து இந்த இஃப்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து பாருங்கள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் 5 greater than 2 இருந்ததுன்னா print 5 is greater than 2. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கும் கீழே தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படிங்கிறத இந்த இண்டென்டேஷன் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது இல்லையா. இப்போ நீங்கள் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ராப்பர் சின்டாக்ஸ். இதுவே நீங்கள் இண்டென்டேஷன் தப்பாக கொடுக்குறீங்க, இண்டென்டேஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் எல்லாமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் இஸ் அப் டு யூ ஆஸ் அ ப்ரோக்ராமர். நாம் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் பார்த்து முடிவு பண்ணுறது தான். ஓகேவா. த மோஸ்ட் காமன் யூஸ் இது வந்து 4 ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த லைனில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, இந்த இஃப் கண்டிஷனை வந்து பாஸ் ஆகிட்டு அது அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும் அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுக்கலாம். அதாவது 3 times ஸ்பேஸ் பார் கொடுக்கலாம், இல்லாட்டி 2 ஸ்பேஸ் பார் இல்லை 4 ஸ்பேஸ் பார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது you have to use the same number of space in the same block of code. அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு கீழேயே 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டோடைய இண்டென்டேஷனும் சேமாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டு கீழே வந்து 5 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இண்டென்டேஷன் எரர் அடிக்கும். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து சின்டாக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இதுதான் சின்டாக்ஸ் எரர், இண்டென்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ப்ராப்பராக பைத்தானில் பார்த்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வேரியபிள்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சின்டாக்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.